இரட்டை இலை சின்னத்தை மக்கள் திலகம் அவர்கள் 1973 முதலாக அறிமுகம் செய்தது திண்டுக்கல் பாராளுமன்ற இடைத்தேர்தலில்தான். அதாவது இந்த தேர்தலில் நாம் போட்டியிடுவோமா வேண்டாமா என்ற ஒரு பெரிய மனப்போராட்டத்திற்கு பிறகு சரி வேட்பாளரை நிறுத்துவோம், இது நம் கட்சி, ஜெயிக்கவிட்டால் பிறகு நமக்கு பெரிய அவமானமாகிவிடும், நம் கட்சி ஆரம்பித்து 6 மாதம் தான் ஆகிறது, இதில் நாம் தோல்வி அடைந்தால் அப்புறம் கட்சியை கலைத்து விட வேண்டியதுதான் என்று கட்சியில் உள்ள செயலாளர்களிடம் சொன்னார் எம்ஜிஆர் அவர்கள். பிறகு கட்சிக்கு தேர்தல் சின்னம் தேர்வு நடந்தது. தேர்தல் ஆணைய பட்டியலில் இருந்த பல சின்னங்களிலிருந்து தமக்கு விருப்பமான இரட்டை இலை சின்னத்தை தேர்ந்தெடுத்தார் மக்கள் திலகம். ஏழை எளிய மக்கள் எளிதில் அடையாளம் காணக்கூடிய சின்னமாக அது இருந்தது. தேர்தல் பிரச்சாரம் 1 மாதம் நடந்தது. அந்த சமயம் ஆளும் கட்சியான திமுகவின் தொல்லைகளுக்கு அளவே இல்லை. திமுக பிரச்சாரத்தில் இரட்டை இலை உதய சூரியனால் எரிந்து சாம்பலாகி போய்விடும் என்றெல்லாம் பேசினார்கள். மகாபாரத யுத்தம் போல் தேர்தல் பிரச்சாரம் நடந்தது. யுத்த காலத்தில் போர்க்களத்தில் வலம் வந்த மாதிரி எம்ஜிஆர் அன்று திண்டுக்கலை சுற்றி வந்தார். பகல் இரவு பாராமல் மக்களை சந்தித்து இரட்டை விரலை காண்பித்து இரட்டை இலைக்கு ஓட்டு போடுங்கள் என்றார் மக்கள் திலகம். இரட்டை இலை சின்னம் உதயசூரியனை விட அதிக வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அன்றிலிருந்து இன்று வரை இத்தனை ஆண்டுகளாக இரட்டை இலை மக்கள் மனதில் பதிந்து சாதனை படைத்து வருவது மாபெரும் வரலாறாகும். 1972 அக்டோபர் 19 அன்று அண்ணா திமுகவுக்கு என தனிக்கொடி ஒன்றை எம்ஜிஆர் அறிவித்தார். 1977 ரா நெடுஞ்செழியன், கே ராஜாராம், PU சண்முகம், எஸ் மாதவன் போன்ற தலைவர்களும் திமுகவிலிருந்து வெளியேறி மக்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை தொடங்கினர். இக்கட்சி சத்தியவாணி முத்துவின் கட்சியுடன் இணைந்து செயல்பட்டது. ஆனால் 1977 சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது சத்தியவாணி தனது தாழ்த்தப்பட்டோர் முன்னேற்ற கழகம் என்னும் பெயரில் இருந்த கட்சியை கலைத்துவிட்டு எம்ஜிஆரின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து விட்டார். இப்படியெல்லாம் அயராது பாடுபட்டு எம்ஜிஆரால் வளர்த்தெடுக்கப்பட்டு எம்ஜிஆருக்காக மக்களால் ஓட்டுகள் வாரி வழங்கப்பட்டு வளர்ந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு 1988 பிரிந்து மீண்டும் 1989 இணைந்தது. 1991 முதல் 1996 வரையிலும், 2001 முதல் 2006 வரையிலும், 2011 முதல் 2020 வரை அனைத்து இந்திய அண்ணா திமுக ஆட்சி அமைத்திருக்கிறது. எம்ஜிஆர் மறைவின் போது கட்சி பிளவுபட்டதை போன்ற சூழல்தான் இப்போது மீண்டும் ஜெயலலிதா மறைந்த பின்பும் நிலவுகிறது. 1988 நேர்ந்த பிரிவினை மீண்டும் 2016 அரங்கேறி சில மாதங்களுக்கு பின் தற்போது 2017 பிளவுபட்டவர்கள் ஒன்றிணைத்திருக்கிறார்கள். எம்ஜிஆர் கடவுள் நம்பிக்கையற்ற நாத்திக கொள்கைகளை கடைபிடிக்கும் திராவிட கட்சியில் இருந்த போதிலும் தமிழ்நாட்டில் பலர் அவரை கடவுள் போலவே போற்றினார்கள். இவர் இறந்து 36 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்னும் இவருக்காகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிப்பவர்கள் தமிழ்நாட்டில் உள்ளனர். இது அவருக்கு மக்கள் மத்தியில் இருந்த பெரும் செல்வாக்கை காட்டுகிறது.